Hello மக்களே, வெல்கம் பேக் டு another episode Digital DK here. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு எலிமெண்டர் பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நார்மலாக நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிமெண்டர் பேஜ் பில்டர் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா நீங்கள் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் பேஜ் லேஅவுட்டை எவ்வளோ வேணா எலிமெண்டர் பேஜ் பில்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். பட் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு வரும்போது அந்த தீமோடைய ஸ்டாக் ஹெட் அண்ட் ஃபூட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த தீம் கொடுத்துருக்க எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் அவங்க ஹெட் அண்ட் ஃபூட்டருக்கு எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது நிறைய பேர் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எலிமெண்டர் பேஜ் பில்டர்லாம் பழக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நார்மலாக அந்த தீம் கொடுக்குற கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ல போய் அந்த ஹெட் அண்ட் ஃபூட்டர் எடிட் பண்றது அந்த சில விஷயங்களை ஆட் பண்றது எடிட் பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு இப்போ எப்படி நம்ம ஹெட் அண்ட் ஃபூட்டரை நம்ம எலிமெண்டர் பேஜ் பில்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினா நம்ம கோர்ஸ்குள்ள இருக்க ஒரு மெம்பருக்கு இந்த டவுட் ரைஸ் ஆச்சு. 2-3 பேர் இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை சால்வ் பண்றதுக்காக நான் ஒரு வீடியோவை இதை கொடுத்துடலான்றதுக்காக இந்த ஸ்பெஷலா இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு வெப்சைட்ல ஹெட் அண்ட் ஃபூட்டர் எடிட் பண்றது அப்படிங்கிறத எலிமெண்டர் எடிட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் இது இப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா தீம் பில்டர் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் மினிட். ஸோ ஆப்டிமைசர் அப்படிங்கிற ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் அந்த டெம்ப்ளேட்டை டேரக்டா இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ இது அப்படியே ஒரு ரா வெப்சைட். இப்பதான் நான் இந்த டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டிஃபால்ட்டா வெப்சைட்ல வர ஹெடர் அண்ட் ஃபூட்டர் தான். ஸோ இப்போ இதுல நம்ம எப்படி ஹெட்டர் எடிட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ சேம் வே தான் ஃபூட்டர் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் தீம்லயே டைரக்டா வர்றது. ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வச்சு நம்மளால இப்போ இருக்க எலிமெண்டர் பேஜ் பில்டர்ல நம்ம எடிட் பண்ண முடியாது. இப்போ இருக்க எலிமெண்டர் பேஜ் பில்டர் வச்சு நீங்க இந்த பேஜ் எடிட் பண்ணலாம். அதாவது இந்த லைன்ல இருந்து இந்த எல்லோ லைனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகி இந்த ஃபூட்டருக்கு மேல இருக்க பேஜ் வரைக்கும் நீங்க எலிமெண்டர் பேஜ் பில்டர் யூஸ் பண்ணி இந்த பேஜை நீங்க எடிட் பண்ணலாம். பட் இப்போ இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும். அது ஃப்ரீ பிளகின் தான். ஸோ என்ன பிளகின் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ டைரக்டா பிளகின்ஸ் போயிட்டு ஆட் நியூ கொடுக்கணும். ஸோ இங்கேயும் நீங்க ஆட் நியூ கொடுக்கலாம், இல்ல இங்க நீங்க ஆட் நியூ கொடுக்கலாம். ஆட் நியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சர்ச் பார்ல எலிமெண்டர் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணணும். எலிமெண்டர் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் நீங்க டைப் பண்ணீங்கன்னா எலிமெண்டரோட ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பிளாக்ஸ்க்கான பிளகின் உங்களுக்கு இங்க விசிபிள் ஆகும். ஸோ எலிமெண்டர் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பிளாக் டெம்ப்ளேட். ஸோ இதுதான் 1+ மில்லியன் ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன் அண்ட் 1300+ ரிவ்யூஸ். ஸோ இதுதான் பிளகின். ஸோ இது நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஆப்வியஸ்லி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புது ஆப்ஷன் ரைஸ் ஆகும். எங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் புதுசா வந்திருக்கும். இது இந்த எலிமெண்டர் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பிளாக்ஸ் உடைய செட்டிங்ஸ் பேனல். ஸோ அப்பியரன்ஸ் போயிட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பிளாக்ஸ் போயிடுங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு இந்த தீம் உடைய ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது எப்படி இப்போ டிசேபிள் பண்ணிட்டு நம்மளுடைய எலிமெண்டரோட ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னமும் தீமுடைய ஹெட்டர் தான் இருக்கு இதுல. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எலிமெண்ட் அப்பியரன்ஸ் போயிட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பிளாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹெட்டிங் பக்கத்துல ஆட் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு புதுசா ஹெட்டர் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இங்க நீங்க அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ நான் டிகே ஹெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த பேனல் வரலாம். ஸோ டிகே அண்டர்ஸ்கோர் ஹெட்டர். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதுல நீங்க இப்போ என்ன கொடுக்க போறீங்க, ஹெட்டரா, பிஃபோர் ஹெட்டரா, ஃபூட்டரா, கஸ்டம் பிளாக்கா. ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இது ரெண்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நான் ஹெட்டர் கிரியேட் பண்றோம் அதே மாதிரி தான் ஃபூட்டரும். ஸோ இப்போ நான் ஹெட்டர் செலக்ட் பண்றேன். ஹெட்டர் செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல இந்த ஹெட்டர் எனக்கு தெரியணும். ஸோ கஸ்டமைஸ்டா ஒரு சில பேஜஸ்க்கு மட்டும் தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்ல எல்லா பேஜுக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்ல ஒரு சில பிளாக் போஸ்ட் மட்டும் தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டா இந்த எலிமெண்டரோட ஹெட்டர் எங்கெங்க விசிபிள் ஆகணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்றத நான் இங்க ஆல் பேஜஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிடுறேன். ஆல் பேஜஸ் செலக்ட் பண்ணா வெப்சைட்ல இருக்க எல்லா பேஜஸ்க்குமே இந்த ஹெட்டர் போய் அப்ளை ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் யூசர் ரோல்ஸ் யாருக்கு இந்த ஹெட்டர் தெரியணும். ஸோ இப்போ ஒரு எடிட்டருக்கு தெரியணுமா, இல்லை ஒரு வெப்சைட்டுக்கு வர வியூவருக்கு தெரியணுமா, இல்லை அட்மினுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்கா வர பர்சன்ஸ்க்கு நம்ம செட் பண்ணலாம். இதை நம்ம ஆல்னே வச்சுக்கலாம். ஸோ ஆல்னு வச்சா எல்லாருக்குமே இந்த ஹெட்டர் ஜென்ரலா விசிபிள் ஆகும். ஸோ இது எலிமெண்டர் அந்த கேன்வாஸ் டிஃபால்ட்டா எனேபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம எடிட் எலிமெண்டர் கொடுத்தோம்னா எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு இமேஜஸ் இல்லை பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு எலிமெண்ட்ஸ் இல்லாம பிளாங்கா வரணுன்றதுக்காக இதை நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எலிமெண்டர் பிளாங்க் கேன்வாஸோட இதை நீங்க எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இவ்வளோ இருக்க செட்டிங்ஸ். இப்போ நான் எடிட் எலிமெண்டார் சொல்லி இது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுங்க. பப்ளிஷ் பண்ணால் தான் நீங்கள் இங்கே கொடுத்த செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆப்வியஸாக எடிட் எலிமெண்டார் நீங்கள் கொடுத்துடணும். எடிட் எலிமெண்டார் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டருக்கான எடிட் பண்ணுற எலிமெண்டார் டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டரை எலிமெண்டார் அந்த பில்டரை வச்சு எப்படி வேணுமோ நீங்கள் அதை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி பில்ட் பண்ணுறது நான் லைவாக காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்ம எலிமெண்டார் ஹெட்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டர் கிரியேட் பண்ணுறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் 2 செக்ஷனாக போட போகிறேன். ஒன்று வந்து இமேஜுக்கு வேணும், இன்னொன்று வந்து நேவிகேஷன் மெனு வேணும். ஸோ ஹெட்டர்னாலே வந்து நேவிகேஷன் வேணும், லோகோ வேணும். இது 2 தான் மெயினான கான்செப்ட். ஸோ அதுக்காக வந்து இந்த செக்ஷனை 2 காலமாக பிரிச்சுக்கிறேன். 2 காலமாக பிரிச்சுட்டேன். ஸோ மேலே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நான் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை ட்ராக் பண்ணி உள்ளே ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ இமேஜை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணோடனே இவ்வளோ பெருசு வரும். ஸோ நீங்கள் அதுவும் அது ரொம்ப நீங்கள் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளான எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் லோகோவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு லோகோ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு நான் இன்சர்ட் மீடியா கொடுக்குறேன். ஸோ இன்சர்ட் மீடியா கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அந்த லோகோ வந்து பேட்சப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ஹைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த காலமை நான் வந்து இன்னும் சைஸை குறைக்கணும். ஸோ அதுக்காக இதை கிளிக் பண்ணி அப்படியே நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ குறையுமோ குறைச்சாச்சு. எனக்கு இன்னும் இந்த லோகோ சின்னதாகணும். ஸோ ஆல்ரெடி நம்ம இமேஜ் சைஸ் எப்படி குறைப்போம்னா ஸ்டைலுக்கு போயிட்டு இந்த வித்தை நம்ம குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜோட லோகோ சைஸ் டோட்டலாக குறையும். ஸோ இந்த சைஸ் எனக்கு ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் நேவிகேஷன் மெனுவை நான் வந்து வைக்கணும். ஸோ நேவிகேஷன் மெனு வைக்கிறதுக்கு நீங்கள் எலிமெண்டார் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பிளாக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பிளாக்ஸ்க்கான சில குறிப்பிட்ட பிளகின்ஸ், சில குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸ் வந்து அன்லாக் ஆகும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ நேவிகேஷன் மெனு இருக்கு பாருங்க. ஸோ ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பிளாக்ஸ் நீங்கள் பிளகின் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அன்லாக் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு நேவிகேஷன் மெனு வந்துடும். ஸோ இப்போ நான் அதை ட்ராக் பண்ணி அப்படியே இதில் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண உடனே நான் இங்கே வந்து என்ன மெனு எனக்கு வேணும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிரைமரி மெனுவா, செகண்டரி மெனுவா. ஸோ இந்த மெனு எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் மெனு. ஸோ அப்பியரன்ஸ் போனீங்கன்னா மெனுன்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் வந்து மெனு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து மெனு ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மெனு எப்படி கேட்குது அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற மெனுவை மட்டும் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு டேஷ்போர்ட் போயிடுங்க. டேஷ்போர்ட் போயிட்டு அப்பியரன்ஸில் போயிட்டு மெனுஸ். ஸோ மெனுஸை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு மெனுவை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பிரைமரி மெனுன்னு டிக்ளேர் ஆகிருக்கிறது தான் உங்களுக்கு இந்த இடத்துல பிரைமரி மெனுன்னு வருது. ஸோ இந்த மெனுஸ் தான் வந்து உங்களுக்கு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மெனுவை கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் நியூ மெனு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கிரியேட் நியூ மெனு அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து மெனு அப்படின்னு சொல்லி நான் நேம் வைக்கிறேன். நேம் வச்சுட்டு கிரியேட் மெனு நான் கொடுக்குறேன். இது பிரைமரி செகண்டரி நான் செலக்ட் பண்ணல, பிளாங்கா தான் விடுறேன். ஸோ இப்போ நான் வந்து மெனு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்னென்ன பேஜஸ் வேணுங்கிறதையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் ரேண்டமாக ஒரு 5 பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு மெனு நான் கொடுத்துட்றேன். ஆட் டு மெனு கொடுத்தோன்னா செலக்ட் பண்ண பேஜ் எல்லாமே மெனுவுக்கு வந்துடும். ஸோ சேவ் மெனு கொடுத்துட்றேன். ஸோ சேவ் மெனு கொடுத்த உடனே எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த மெனு டிஸ்பிளே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் போட்டிருக்கோம், ஒரு மெனு போட்டிருக்கோம், நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அப்டேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் சைட்ல இங்க இருக்க ஹெட்டர் பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடும். ஸோ இங்க இருக்க ஹெட்டர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ கண்ட்ரோல் F5 நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே இங்க இருக்க ஹெட்டர் போயிட்டு எலிமெண்டால நம்ம பில்ட் பண்ண இந்த டம்மி ஹெட்டர் வந்து இங்க வந்துடும். ஸோ இங்கன்ல ஆல் ஓவர் வெப்சைட்ல இருக்க எல்லா பேஜஸ்க்குமே வந்து இந்த ஹெட்டர் வந்து அப்ளை ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பழைய ஹெட்டர் போயிட்டு இப்போ நம்ம பில்ட் பண்ண புது ஹெட்டர் வந்துருச்சு. நீங்கள் எப்போ இந்த எலிமெண்டார் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பிளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு புது ஹெட்டரை நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து பழைய ஹெட்டரை வந்து டிசேபிள் பண்ணிடும். கஸ்டமைசரில் இருக்க ஹெட்டரை வந்து டிசேபிள் பண்ணிடும். டிசேபிள் பண்ணிட்டு எலிமெண்டாரோட ஹெட்டரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெப்சைட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை பார்த்துக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹெட்டரை எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நேவிகேஷன் மெனு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ நான் ஏன் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ தான் வந்து மெனு வந்து புதுசாக கிரியேட் பண்ணணும். அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த மெனுவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணா இப்போ நம்ம கிரியேட் பண்ண டிகே மெனு இங்கே வந்துருச்சு. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுக்கான அலைன்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ண 5 பேஜுமே இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து நான் இதோட அலைன்மெண்ட்ஸை பார்க்கலாம். நான் வந்து லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான ஸ்டைல் பார்த்துட்டு நான் வந்து இதுக்கான கலர் வந்து நான் வந்து வேற கொடுக்கணும். ஸோ டைப்போகிராஃபி கலர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரேல இருக்கு. கிரேக்கு பதிலாக நான் வந்து ரெட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ரெட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஹாவர் பண்ணால் எனக்கு வேற கலர் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து நார்மல் ஹாவர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஹாவர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எதுவுமே மாறாது. ஸோ இப்போ ஹாவர்னு கொடுத்துட்டு
இப்போ கிரீன் பதிலாக நான் வந்து ஒரு டார்க் கிரீன் மாதிரி கொடுக்குறேன். டார்க் மாதிரி கொடுத்தா நான் ஹவர் பண்ணால் எனக்கு வந்து டார்க் கிரீன் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இந்த ஹோம் உடைய மெனு என்ன கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆக்டிவ் அப்படிங்கிற காலம். ஸோ நான் இதையும் வந்து லைக் வந்து ஆக்டிவ் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட்டே வச்சுக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு எல்லோ வைக்கிறேன். ஸோ ஆக்டிவா இருந்துச்சுன்னா அந்த பேஜ் வந்து எல்லோ கலர்ல வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட்ல தான் இருக்கு, பட் வந்து அந்த எலமெண்ட்டுக்கு வந்து மேல இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு இந்த காலம்ல வந்து நம்ம வந்து அலைன்மெண்ட் வைக்கணும். ஸோ இந்த காலமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம எலமெண்ட் இங்க முடிச்சாச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு மெனுவை இம்போர்ட் பண்ணணும், அதுக்கான ஸ்டைல தான் நீங்க இந்த ஸ்டைல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து வெர்டிகல் அலைன்மெண்ட் சொல்லி ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு நான் மிடில் வச்சுட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த லோகோக்கு சென்டரா வந்து இது வந்துடும். ஸோ இப்போ பெருசு பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நார்மலா இருக்கு. இதை வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட வந்து முடிஞ்சிருது. ஸோ ஹெட்டர் வந்து எப்பவுமே வந்து அந்த எண்ட் டு எண்ட் இருந்தா தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்க பண்ண அதே ஆப்ஷன் தான் ஹோல் செக்ஷனுக்கும் பண்ணணும். ஸோ இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாக்ஸ்னு இருக்கும், இதை வந்து நீங்க வந்து ஃபுல் வித்னு கொடுத்துடணும். ஃபுல் வித்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ்ட்ரீம் பாட்டம் போய்டும், அந்த எக்ஸ்ட்ரீம் பாட்டம்க்கு இது ரெண்டுமே போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் இப்போ நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம் பேஜை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லோகோவும் நம்ம கிரியேட் பண்ண மெனுவும் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா வேணுமோ நீங்கள் திருப்பி டூப்ளிகேட் பண்ணி இன்னும் வேற ஏதாவது வேணும், வேற ஏதாவது ஆட் பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் காலமை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்படி தான் வந்து எலிமெண்டார் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஹெடரை டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் ஃபூட்டர் இருக்கும். ஸோ எங்கே சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எலிமெண்டர் ஹெடர் ஃபூட்டரில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நியூ கொடுத்ததுக்கப்புறம் ஹெட்டருக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் நியூ கொடுப்பீங்க இல்லையா? ஸோ நியூ கொடுத்ததுக்கப்புறம் ஹெட்டருக்கு பதிலாக நீங்கள் ஃபூட்டர் செலக்ட் பண்ணணும். இந்த செலக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டர்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஃபூட்டர் செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்து நான் ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் அதை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க நார்மலாக இருக்க ஃபூட்டர் வந்து டிசேபிள் ஆகிடும், எலிமெண்டரில் பண்ண ஃபூட்டர் வந்து உள்ளே வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை வந்து நம்ம எலிமெண்டார் மூலமா எடிட் பண்ணி நம்ம வெப்சைட்ல கொண்டு வரணும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's me DK with lots of love and respect. Signing off and stay safe.